வணக்கம். எக்கோ மூவியோட ஃபுல் ரிவ்யூவும் பார்க்கலாம். இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் முதற்கொண்டு பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மற்றும் கேரளா எல்லைப் பகுதியில ஒரு மலையோட உச்சியில ஒரே ஒரு பாட்டியான மலேசியா சேச்சியும், அவன பார்த்துக்கிறதுக்கு அவன் பையனால நியமிக்கப்பட்ட பியூஸும் மட்டும் இருப்பாங்க. இதில மலேசியா சேச்சியோட புருஷனான கொரியச்சன தேடி பல பேர் தேடிக்கிட்டு இருப்பாங்க. கொரியச்சன் பல வகையில நெறைய பேத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு ஆள் தலைமறைவா இருப்பாரு. அவர தமிழ்நாடு போலீஸு, கேரளா போலீஸ் மற்றும் நேவி ஆஃபீசர்ஸ் மொதற்கொண்டு தேடிக்கிட்டு இருப்பாங்க. கொலை குற்றங்கள பண்ணனால அவர் தலைமறைவாவே இருப்பாரு. அவர் என்ன ஆனாரு? ஏன் தலைமறைவா இருக்காரு? அவர் உண்மையிலேயே உயிரோட இருக்காரா? செத்துட்டாராங்கிறத தேடுறதுக்கு பல பேர் வந்துகிட்டு இருப்பாங்க. கடைசியில அவர் என்ன ஆனாங்கிறது அந்த படத்தோட ஒன்லைனு. இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு இப்போ போலாம். முதல்ல கொரியச்சன் யாருன்னு பார்த்துருவோம். கொரியச்சன் எப்படிங்கிறவரு, தனக்கு தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணக்கூடியவர். தனக்கு தேவைன்னா ஒருத்தனை வச்சு காரியத்தை முடிச்சுட்டு அவனே போட்டு தட்டுற அளவுக்கு கொஞ்சம் கிரிமினல் புத்தி உள்ளவர். கொரியச்சனை தேடுறதுக்கு நிறையா காரணங்கள் எல்லாத்துக்கும் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையான மோட்டிவ் இருக்கும். இதில் நேவி ஆஃபீஸரான நரேனும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருப்பார். ரெண்டாவது கொரியச்சனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான நம்மளோட மோகன் போத்தனும் எப்படியாவது கொரியச்சனை கண்டுபிடிச்சணும், கொரியச்சன் இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி எப்படியாவது அவனை பழி வாங்கணும் மோட்டிவில் அவரும் சுற்றிக்கிட்டு இருப்பார். இதுக்கு நடுவில் ஃபியூஸை வச்சு நரேன் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பார். அந்த மலேசியா சேச்சி எப்படி என்ன, அவங்க என்ன மாதிரி இருப்பாங்க, அவங்கள பார்க்க கொரியச்சன் வந்தானா, ஏதாவது இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கிறப்ப அப்போ தான் பியூஷ் ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணுவான் நரேன்கிட்ட. நான் கொரிய சேச்சியை பார்க்க வந்த புதுசில் நாய்கள் எல்லாம் என்னை சுற்று போட்டுருச்சு. அதனால் நான் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டேன். 2 நாளாக அந்த மரத்துலேயே உட்காந்தேன். சேச்சி வந்ததுக்கப்புறம் தான் அந்த நாய்கள்லாம் போச்சுன்னு சொல்லியிருப்பான். சரி, நீ உனக்கு சேச்சியை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடு, நான் உனக்கான பணத்தை நான் தரேன். நீ கொஞ்சம் கொஞ்சமாக சேச்சி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எனக்கு அப்டேட் பண்ணு சொல்லிவிட்டு நரேனை பியூஷை அனுப்பிடுவான். அங்கேருந்து கிளம்புற பியூஸுக்கு அங்கே உள்ள லாரி டிரைவர் நீ தானே மோகன் போத்தனை கொன்னன்னு சொல்கிறப்ப அதை கொஞ்சம் நினச்சி பார்ப்பான். அப்போ தான் மோகன் போத்தன் இந்த காட்டுக்கு வந்ததை நம்ம காட்டுறாங்க. மோகன் போத்தன் காட்டுக்கு வந்தப்போ பியூஸ் அவரை கொல்ல முயற்சிப்பான். ஏன்னா தன்னுடைய மாஸ்டரான கொரியச்சனை யார் தேடி வந்தாலும் பியூஸ் கொன்னுருவான். அதுக்காக தான் மோகன் போத்தனையும் ஃபாலோ பண்ணியிருப்பான். இது மோகன் போத்தன் தெரிஞ்சு நீ என்னை கொல்ல முயற்சிக்கு எனக்கு தெரியும், இங்கே வான்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அப்போ தான் அவர் உண்மையை ஒன்று சொல்லுவார். கொரியச்சன் இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கான். கொரியச்சன் இதை பல முறை என்கிட்ட சொல்லியிருக்கான். கொரியச்சன் ஒரு முறை குடிச்சிட்டு என்கிட்ட விளையாட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டேன். இந்த காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு குகை இருக்குது. அது ஒரு ஆள் போகிற தூரத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த குகையில் எப்பயுமே தண்ணி வரும். 2வது நான் பழகி வச்சுருக்க நாய்களை வச்சு எனக்கு தேவையான உணவை நானே எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் இதை நான் நம்பலை. ஒரு டயத்தில் ஒரு கொலை கேஸில் இன்வால்வ் ஆன கொரியச்சன் தலைமறைவாக இருக்க அந்த குகைக்கு போயிட்டான். அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவன் அந்த குகையிலேருந்து வரவே இல்லை. 2வது அந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கோயிலேருந்து வந்தான். ஸோ அதனால் அவன் இப்போ அந்த கோயிலில் தான் இருக்கணும்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த குகை இந்த மலைக்குள்ளே தான் இருக்குது. அதை எப்படியா கண்டுபிடிச்சா நம்ம கொரியச்சனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்குள்ளேயும் கொரியச்சனோட நாய்கள் வந்து நம்ம மோகன் போத்தனை தாக்கி அவர் மலையிலேருந்து கீழே வந்து இறந்துடுறாரு. அப்போ தான் நமக்கு தெரியும் ஃபியூஸுங்கிறது வந்து கொரியச்சனோட ஒரு ஆளுங்கிறது. இதுக்கு இடையில நரேன் தனியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமாக ஃபியூஸ் யாருங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருவார். ஃபியூஸோட உண்மையான பேர் மணிகண்டன். இவன் கொரியச்சனோட ஆளுங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு. 2வது ஃபியூஸ் எதுக்காக இங்கே வந்திருக்காங்கிறத தேட ஆரம்பிப்பாங்க. தேட ஆரம்பிக்கிறப்ப சேச்சியை பார்க்க நரேன் போகிற டயத்தில் சேச்சியோட நாய்கள் எல்லாம் நரேனை போக விடாமல் தடுக்கும். 2வது அவர் உள்ளே போக முடியாத அளவுக்கு சுற்றி நாய்கள் வந்துடும். அதுக்கப்புறமா சேச்சி வந்து நாய்களை போக சொன்னதுக்கப்புறம் தான் நரேன் உள்ளே போவார். போனதுக்கப்புறம் நரேன் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பிக்கும் தான் மோகன் போத்தன் இப்போ என் கடைசியாக இங்கே எப்போ வந்தாருன்னு கேட்பார். கடைசியாக அவன் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான், வந்து கொரியச்சனை தேடிக்கிட்டு இருந்தாம்மா. அப்போ தான் ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணியிருப்பாங்க. மோகன் போத்தன் ஒரு உண்மையாக சொல்லியிருப்பான். சேச்சி முதல்ல மலேசியாவில் தான் இருந்திருப்பாங்க. அங்கே தான் மோகன் போத்தனும் கொரியச்சனும் போயிருப்பாங்க. அவங்க 2 பேர்த்தையும் கூட்டு போனது சேச்சியோட முதல் கணவர். அவருக்கு 2 பேர்த்துக்குமே வயது வித்தியாசம் இருக்கும். இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போனால் நம்ம கொரியச்சன் அங்கே உள்ள நாய்களை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பார். ஆராய்ச்சி பண்ணி அங்கேயே தங்கிடுவார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொரியச்சனும் சேச்சியோட கணவரும் மோகன் போத்தனும் சேர்ந்து கிளம்பி போவாங்க. போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மோகன் போத்தனும் கொரியச்சனும் மட்டும் திரும்பி வருவாங்க. திரும்பி வந்தப்போ தான் சேச்சியோட கணவர் இறந்துட்டான்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது சேச்சிக்கிட்ட சொல்ல கொரியச்சன் முயற்சிப்பார். ஆனால் போக முடியாது. வீட்டை சுற்றி எல்லா நாய்களும் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக அவரோட கணவர் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு போயிருப்பார். அதை மீறி போக முடியாதனால கொரியச்சன் ரொம்ப கஷ்டப்படுவார். வேறு வழியே இல்லாமல் தன்னோட துப்பாக்கி வச்சு எல்லா நாய்களையும் கொன்னுட்டு சேச்சியை காப்பாற்றிட்டு கொரியச்சன் அங்கேருந்து குட்டிகளோடு இங்கே வந்துடுவான். இப்படி நீ நினச்சிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் போய் உன் புருஷன் அங்கே தான் இருக்கான், நாங்கள் தான் ஒரு கேஸில் அவனை மாட்டி விட்டுட்டு இங்கே வந்துட்டோம். கொரியச்சனுக்கு உன் மேலே ஆசை, அதனால தான் உன்னை அடையிறதுக்காண்டி தான் இப்படி நான் ஒரு பிளான் பண்ணி கொடுத்தேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நீ கடைசி வரை கொரியச்சனோட நாய்களோட பாதுகாப்பில் அவனோட சிறையில் இங்கே இருக்கணும், அதுதான் அவனோட ஆசை. நீ இங்கே இருந்து சாவுங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிடுவான். அப்போ தான் சேச்சிக்கு எல்லாமே புரியும். தன்னோட உண்மையான கணவர் அங்கே இருக்கிறாரு, இவன் என் பேச்சை நம்பி இங்கே வந்துட்டோம், அதனால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க.
அப்போ தான் நரேன் ஒரு விஷயத்த சொல்லுவார். இங்கே வந்திருக்க பியூஸ் வந்து உண்மையான பியூஸ் இல்லை, அவனோட பேர் மணிகண்டன், அவன் ஒரு ஏதோ நோக்கத்துக்காண்டி தான் இங்கே வந்திருக்கான், நீங்கள் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. கிளம்பி போய்கிட்டு இருக்கப்ப நரேனுக்கு ஒரு விஷயம் அப்போ தெரிய வரும். அவர் தேடி வந்த கேள்விக்கான பதில் சேச்சிக்கிட்டே இருக்குங்கிறத அவர் அப்போ தான் கண்டுபிடிப்பார். ஏன்னா ஃபியூஸ் வந்து நரேன்ட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். நான் மொத சேச்சியை பார்க்க வந்தப்போ நாயிலெல்லாம் என்னை விடலை, அதனால் மரத்து மேலே ஏறி உட்காந்துருந்தேன். 2 நாளாக அங்கேயே உட்காந்துருந்தேன். ஏன்னா சேச்சி அப்போ ஊரில் இல்லை. சேச்சி வந்ததுக்கப்புறம் தான் எல்லா நாய்களும் போச்சுங்கிறத கண்டுபிடிச்சிப்பான். 2வது நரேன் சேச்சியை பார்க்க போகிறப்ப அங்கே எல்லா நாய்களும் நரேனை சுற்றி நிற்கும். அங்கே போக முடியாமல் இருக்கும். அப்புறம் சேச்சி வந்து தான் அந்த நாய்கள் எல்லாத்தையும் விரட்டி விட்டதுக்கப்புறம் நரேன் சேச்சியை பார்ப்பாங்க. அப்போ கொரியச்சன் இங்கே தான் இருக்கிறான், அவனோட கண்ட்ரோலில் இருந்த நாய்கள் அங்கே இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குன்னு யோசிக்கிறப்ப தான் கொரியச்சன் அவன் கோவக்குள்ளே தான் இருக்கான். ஆனால் அவனோட நாய்கள் இப்போ அவனோட கண்ட்ரோல் இல்லாமல் வேறு யாரோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிடுவான். அப்போ கொரியச்சன் இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவார் நரேன். கொரியச்சனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு உண்மையான ப்ரீடை உருவாக்கணும், தனக்கு விசுவாசமான ஒரு ப்ரீடை உருவாக்கணும்னு. அது எங்கே நடக்காமல் போயிருமோன்னு நினச்சேன். அவர் நினச்ச மாதிரி ஒரு உண்மையான ப்ரீடை உருவாக்கிட்டார். உன்னை பார்க்காத வரைக்கும் நான் நம்பலை, உன்னை பார்த்ததுக்கப்புறம் நம்புகிறேன். அவர் உண்மையிலே ஒரு உண்மையான விசுவாசமான ஒரு ப்ரீடை உருவாக்கிட்டார். ஃபியூஸுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியும். கொரியச்சன் இங்கே தான் இருக்கார், ஆனால் சேச்சியோட கண்ட்ரோலில் இருக்காருன்னு தெரியும். இது தெரிஞ்சதுக்கப்புறம் சேச்சிட்ட நீ வந்ததுக்கான நோக்கம் உனக்கு தெரிஞ்சிருச்சான்னு சொல்ல, ஃபியூஸ் அதை தெரிஞ்ச உடனே அந்த சேச்சியை கொல்றதுக்கு அந்த பேக்லேருந்து அவன் கத்தி எடுப்பான். கத்தி எடுக்கிறப்ப தான் தெரியும் அவனுக்கு பின்னாடி சேச்சியோட மொத்த நாய் கூட்டங்களும் இருக்குது. இதுக்கப்புறம் சேச்சி ஃபியூஸும் அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் பேசிகிட்டே இருப்பாங்க. சேச்சி அந்த பைனாக்குலர் மூலமாக கொரியச்சனை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தன்னை ஏமாற்றிக்கிட்டு வந்த கொரியச்சன் கடைசி வரைக்கும் சேச்சியோட கண்ட்ரோல் அந்த கோவுக்குள்ளேயே இருப்பான். அவனோட பாதுகாவலாக சேச்சியோட மொத்த நாய்களும் அங்கே இருக்கும். சேச்சியை ஏமாற்றி கூட்டிகிட்டு இருந்த கொரியச்சனுக்கு கடைசியில் சேச்சி கொடுக்குற தண்டனை இதுதான்.